This video is sponsored by BuyMote mobile app. All online purchasing BuyMote mobile app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்க்கவே இவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்க கடற்கரை ஓர கறிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணணுன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் வெங்காயத்தையும் தக்காளியையும் விழுதாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதில் இப்போ சட்டியில் எண்ணெய் காய வச்சு இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் இது மட்டும் போட்டால் போதும். கருவேப்பிலை, மல்லி, புதினா, பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், அதாவது ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பல்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் தான் தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் கட் பண்ணி போடணும். மீதி ஒரு 2-3 தக்காளியை அதே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா கூட வெங்காயத்தையும் தக்காளியையும் ஒன்றா ஒரே கப்பில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன போடணும் அப்படின்னா, அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த நம்ம அரைச்சி வச்ச வெங்காயமும் பூண்டும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா கொல கொலன்னு இருக்கும். பார்த்திங்களா, இது அந்த தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்சது. அதை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரமே கறி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே இதை முடிச்சிடலாம். இப்போ அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கணும். இதில் போட்டிருக்க எல்லாமே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லா பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே வேக விடுங்க. இது வெந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா பச்சை ஸ்மெல் இருக்கும் குழம்புலையுமே. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சா, வெந்துருச்சு தக்காளி. இப்போ கறி ஆட் பண்ணணும். 1 கிலோ சிக்கன் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வினிகர் ஆர் லெமன் ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படி சிக்கன் ஒயிட்டாகவே இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் என்னென்ன போடணும் அப்படின்னா, இதில் நாங்கள் என்ன போடுவோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு போடுவோம். சிக்கனுக்கு உருளைக்கிழங்கு போடுவோம். மட்டனுக்கு வாழைக்காய் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுவாங்க. இது சிக்கனுங்கிறனால உருளைக்கிழங்கு, ஒரு ½ கப் தயிர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் 1½ ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 இல்லை 2½ ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு சரியான அளவாக இருக்கும். இது உங்களுக்கு காரம் அதிகம்னு தோணுன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் போடுவேன். அது எனக்கு கையில் பார்த்தா தான் அளவு தெரியும், அதனால தான் நான் கையில் கொட்டி பார்த்துக்கிருக்கேன். கல் உப்பு போட்டு இது என்ன பண்ணணும், மசாலா அந்த எல்லா ஸ்பைசஸும் அந்த சிக்கனில் எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி, தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க. இது நல்லா வேகட்டும். இப்போது இதை அப்படியே ஒரு மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஒரு கறியோட பாதி வெந்திருக்குன்னு சொல்லுவோம்ல, அது அளவுக்கு வேகணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், தண்ணி தேங்காய் பால், கட்டி தேங்காய் பால்னு 2 தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி தேங்காய் பாலில் தான் நம்ம அந்த தூள் ஆட் பண்ணணும். இதுதான் அந்த குழம்போட ருசிக்கே, தனி ருசிக்கே காரணம். 4 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நான் போடுறது சீரகத்தூள் 4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுட்ருக்கேன் தண்ணி தேங்காய் பாலில். கட்டி தேங்காய் பால் டம்ளரில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுட்டு, இது செகண்ட் தேங்காய் பாலை தான் கட்டி தேங்காய் பால்னு சொல்லுவோம். அந்த செகண்ட் தண்ணி தேங்காய் பாலில் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். 4 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது அந்த ஊருக்குன்னே ஒரு தனியான மசாலா. இது ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த பாதி வெந்திருக்கு பாருங்கள், சிக்கன், உருளைக்கிழங்கு எல்லாமே பாதி வெந்துருச்சு. குழம்பு பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த தண்ணி தேங்காய் பாலில் கரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதில் ஊற்றணும். இது தாங்க இந்த குழம்புக்கு ஹைலைட், ருசி கொடுக்குறதே இது தான். இதோட ரெசிபி இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த பொடியோட இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான ரேஷியோடு நான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன்.
இப்போ வந்து அந்த தேங்காய் பால் ஊற்றியாச்சா, மசாலா கரைச்ச தண்ணி தேங்காய் பாலை இதில் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணி தேங்காய் பாலில் மசாலா இருக்குல்ல, இதோட ஸ்மெல் நல்லா போகிற வர ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். எப்படியும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். அந்த ஸ்மெல் என்ன பண்ணும், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு ஒரு மாதிரியான கமகமன்னு நல்ல வாசனை வந்துருங்க. நல்ல வாசனை வரும். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு அன்னைக்கே அரைச்சு அன்னைக்கு யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு தூவிட வேண்டியதுதான்.